ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லியில் மாலைக்கட்டு ரொம்ப ஈஸி தாங்க. நம்மளுக்கு வந்து பெருசும் சின்னது எப்படி வேணாலும் நம்மளே விருப்பத்துக்கு மாற்றி கட்டிக்கலாம். நான் இப்போ சின்ன சைஸில் எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பூவை இது போல் நூலில் கட்டிக்கங்க. இந்த சைடு ரைட் சைடில் இருக்க நூல் ஒத்த நூலாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு 4-5 நூலை வச்சு மேலே நாட் போட்டு நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 2வது பூ வைக்கிறப்போ பூ வச்சு கட்டணும் இல்லையா, அது காம்புக்கு கீழே பாருங்கள், காம்பு கடியில் வச்சு கட்டணும். இப்போ 3வது பூவை பாருங்கள், 2வது பூ வச்சிங்களா, அதுக்கு காம்புக்கு அடியில் இப்படி வைக்கிறப்போ சின்னதாகவும் மேக் ஆகும், பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கட்டவும் அப்போ தான் வரும். இப்போ பாருங்கள் 4வது பூவை 3வது பூ இப்போ கட்டணும் இல்லையா, அதுக்கு காம்புக்கு கீழே, உங்களுக்கு புரியுதா, எதையுமே மேலே வைக்கக்கூடாது, கீழே அடியிலேயே வச்சு வரணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும் தான் 2 சுற்று சுற்றுறேன் பாருங்கள். இப்போ திரும்பவும் இப்படியே வரிசையாக கீழே அப்படியே வச்சுக்கிட்டு வரப்போ இப்போ பார்க்க தான் இப்படி இருக்கும், கட்டுறப்போ ஈஸியாக தாங்க இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சு 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 கட்டிக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் தான் வரும். மாலை கட்டாக இருந்தால் கூட பூ கட்டா கூட சின்ன சைஸில் தாங்க வரும். அப்படியே வரிசையாக கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் கட்டலாம். இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எவ்வளோ நூல் வேணாலும் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து எதோட ஃபினிஷ் பண்ணணுமோ அதை வந்து ரைட் சைடில் இருக்க நூலை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இதோட போதுன்னா கூட அப்படியே நாட் போட்டுக்கலாம். இது நாட் போடுறதும் ஈஸி. இங்கே பாருங்கள், முடிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இதை பிரிஞ்சே போகாது, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது சின்னதாக இருக்கு இல்லையா, பார்க்கவே ரொம்ப அடர்த்தியாக மாலை போல் பெருசாலாம் இல்லாமல் இருக்கு இல்லையா. இதுக்கு அடுத்த சைஸ், அதாவது இதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கா போல் இருக்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப ஈஸி தாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம பிடிச்சா ஹார்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.